வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 132 காண்போமா? யமதூதர்களின் பாச கயிற்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட அஜாமிளன் முற்றிலும் பயத்திலிருந்து விடுபட்டு தன் சுய நினைவிற்கு வந்தான். தனக்கு முன் நிற்கும் விஷ்ணு தூதர்களின் தாமரை பாதங்களில் விழுந்து வணங்கினான். அவர்கள் யமதூதர்களின் கைகளிலிருந்து தன்னை காப்பாற்றியதை அவன் நேரில் கண்டிருந்தான். இந்த ஜட உலகில் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைந்து பாவ செயல்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு நரகத்தினால் கிடைக்கப் போகும் தண்டனைகளிலிருந்து தப்ப வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விரும்புகின்றார். நாம் துன்பப்படுவதற்கோ அல்லது மகிழ்வதற்கோ காரணம் நாம் செய்த கர்ம வினையே என்பதையும் பார்த்தோம். அதுபோலவே அஜாமிளன் பலவிதமான பாவங்களை செய்திருந்தாலும் அவன் நாராயணா என்னும் நாமத்தை சொல்வதற்கு காரணமாக இருந்தது அவன் முன்பு ஒரு அந்தணனாயிருந்து வேதங்களையெல்லாம் கூறி பெரியவர்களை மதித்து அவன் செய்த நல்ல செயல்களே இன்று பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு காரணமாக இருந்தது. அஜாமிளன் முதலில் செய்து வந்த நல்ல செயல்கள் வீண் போகவில்லை. அஜாமிளன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கிருந்து விஷ்ணு தூதர்கள் திடீரென்று மறைந்து விட்டனர். யமதூதர்களுக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடலை கேட்ட அஜாமிளன் இந்த ஜட இயற்கையானது 3 குணங்களினால் செயல்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டான். பகவானுடைய நாமம், புகழ், குணங்கள் மற்றும் லீலைகளை பற்றியும் தெரிந்து கொண்டான். பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றதால் அவன் தூய பக்தனானான். தன்னுடைய பாவ செயல்களை நினைவு கூற முடிந்தது. அவற்றை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். அஜாமிளன் கூறினான், என் புலன்களுக்கு அடிமையாகி எவ்வளவு இழிந்தவனாக ஆகிவிட்டேன். பிராமணனின் நிலையிலிருந்து விழுந்து ஒரு தாசியிடம் ஆசை வைத்து என்னுடைய குல பெருமையையே கெடுத்து விட்டேனே. என்னுடைய அழகிய இளம் மனைவியை கைவிட்டு விட்டு இவளுடன் இழிவான வாழ்க்கை நடத்தினேனே. வயதான என் பெற்றோர்களை கவனித்து கொள்ளாமலும் இப்படி பாவம் செய்து விட்டேனே. என்னை போன்ற ஒருவனுக்கு நரகமே சரியான தண்டனையாகும். இப்பொழுது நான் கண்டது கனவா அல்லது நினைவா? பயங்கரமான மனிதர்கள் என்னை கட்டி இழுத்துச் செல்வதற்காக தங்கள் கைகளில் கயிறுகளுடன் வந்ததை நான் கண்டேனே. அவர்கள் எங்கு சென்று விட்டனர்? நரகத்தை நோக்கி கீழே இழுத்துச் செல்லப்பட்ட என்னை விடுவித்தவர்களும் அழகு மிக்கவர்களுமான அந்த 4 முக்தர்கள் எங்கே சென்று விட்டனர்? பாவங்கள் பல செய்தவனும் வெறுக்கத்தக்கவனுமான என்னால் முன்பு செய்த ஆன்மீகச் செயல்களின் பலனாக அந்த 4 உத்தம பக்தர்களை தரிசிக்க முடிந்தது. அஜாமிளனை போன்ற பாக்கியசாலிகள் பகவானின் நாமத்தை நாராயணா நாராயணா என்று அழைத்ததன் காரணத்தினால் சாகும் தருவாயில் மிகவும் பயங்கரமான சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றப்பட்டான். இதுவே ஸ்ரீ கிருஷ்ணரின் கருணையாகும். குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜக. ஒருவன் குரு மற்றும் கிருஷ்ணரின் கருணையால் பக்தி என்னும் விதையை பெறுகின்றான். இந்த சகவாசம் அவனை மிக பெரிய பயத்தில் இருந்து காப்பாற்றுகிறது. சிறிது சிறிதாக ஒரு பக்தனாக அஜாமிளன் மாறிக்கொண்டிருந்தான். மற்றும் கிருஷ்ணரின் கிருபையால் ஒருவன் பக்தி தொண்டில் உயரும் பொழுது அவன் தன் கடந்த கால தீய உடலுறவு, குடிப்பழக்கம், மாமிசம் உண்ணுதல், சூதாட்டம் முதலான பாவச் செயல்களுக்கு வருத்தப்படுகின்றான். இதுவே பக்தனுடைய அடையாளமாகும். பக்தர்களுடனான கணப்பொழுது சகவாசத்தின் காரணத்தினால் அஜாமிளன் பூலோக வாழ்க்கையின் ஆசையிலிருந்து விடுபட்டு வைராகியத்துடன் ஹரித்வாரத்தை நோக்கிச் சென்றான். ஹரித்வாரத்தில் அஜாமிளன் ஒரு விஷ்ணு ஆலயத்தில் தன்னுடைய பக்தி முறையை மேற்கொண்டான். அவன் தன் புலன்களை அடக்கி மனதை பகவானின் சேவையில் முழுமையாக ஈடுபடுத்தினான். பகவானின் திருநாமங்களை சொல்லி அவரின் ரூபத்தை சிந்திப்பதில் முழுமையாக ஆழ்ந்தான். பகவத்கீதை யோகினாமபி சர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமேயுக் தமோ மதக. எவன் பெரும் நம்பிக்கையுடனும் என்னில் உறுதியாக நின்று என்னை உன்னத அன்பு தொண்டால் வழிபடும் என்னுடைய பக்தனே மிகவும் சிறந்தவனும் யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருக்கமாய் இணைந்தவனும் ஆகின்றான். பகவானின் ரூபத்தை எப்பொழுதும் நினைத்து கொண்டு புலன்களை அடுக்கி பௌதீகச் செயல்களிலிருந்து தன்னை விலக்கிக் கொள்பவனே முதல் தர யோகி ஆவான்.
அஜாமிளனின் புத்தியும் மனதும் எப்பொழுதும் பகவானின் ரூபத்திலேயே நிலை பெற்றிருந்தது. சில காலங்களுக்கு பிறகு 4 திவ்ய புருஷர்களை மீண்டும் தன் முன் கண்டான். அவர்கள்தான் முன்பு கண்ட அதே திவ்ய புருஷர்கள் என்பதனை புரிந்து கொண்டு அவர்களை வணங்கினான். அஜாமிளன் தன்னுடைய ஜட உடலை ஹரித்வாரத்தில் கங்கை கரையில் விட்டுவிட்டான். பிறகு பகவானின் பக்தர்களுக்கே உரித்தான உண்மையான ஆன்மீக உடலினை பெற்றான். அஜாமிளன் விஷ்ணு தூதர்களால் அழைத்துச் செல்லப்பட்டு ஒரு தங்க விமானத்தில் ஏறினான். அவன் ஆகாய மார்க்கமாக பகவான் விஷ்ணுவின் இருப்பிடத்திற்கு சென்றான். அஜாமிளனை விட்டுவிட்டு யமலோகம் சென்ற யமதூதர்களுக்கு யமராஜன் செய்த உபதேசத்தை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 133 காண்போமா? நன்றி, வணக்கம்.